கேரள மாநிலம் திருச்சூரில் பட்டாசு வெடித்து 13 பேர் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் தகவல்களை கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது, முழு விவரங்களையும் சொல்லுங்க. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த பூரம் வெடிக்கட்டு திருவிழா அப்படிங்கிறது மிக மிக ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லலாம். இதற்காக பாத்தீங்கன்னா இந்த வெடிக்கட்டுக்காக பாத்தீங்கன்னா திருச்சூர்ல இருக்கிற பல்வேறு இடங்கள்ல பல குழுக்கள் பிரிந்து இது மாதிரி வெடி தயாரிக்கிறது எப்பயுமே நடந்துட்டு வர ஒண்ணு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நேற்று திருச்சூர் முண்டத்திக்கூடு என்ற இடத்துல பாத்தீங்கன்னா 40 பேர் கொண்ட ஒரு குழு இந்த வெடி பொருள்கள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு அங்க வெடி விபத்து ஏற்பட்டு 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழந்தவர்ல 9 பேர் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 3 பேரோட உடல் அடையாளம் காணப்பட்டு உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா மேலும் 11 பேர் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இதுல 5 பேர் பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில அவங்க சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னு சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா இதுல 40 பேர் கலந்து கொண்ட இதுல பலர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்கள 9 பேர் வீடு திரும்பி இருக்காங்க. மிச்ச ஆட்களை போலீசார் தற்பொழுது தேடிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த வெடி விபத்து வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல ஏற்பட்ட இந்த வெடி விபத்தின் போது பாத்தீங்கன்னா மனித உடல் பாகங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரை சென்று விழுந்திருக்கு. அந்த உடல்கள் எல்லாம் எடுத்து டிஎன்ஏ மாதிரி சோதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலரும் பாத்தீங்கன்னா இந்த வெடிக்கட்டு விபத்து மிக அதிர்ச்சிகரமானது. அதாவது ஒவ்வொரு வருடமும் நாங்க செய்யக்கூடியதுல திடீர்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம போலீஸ் விசாரணையில இந்த வருடம் வெளிக்கட்டுக்காக வேற ஏதேனும் சக்தி வாய்ந்த வெடிபொருள்கள் ஏதேனும் இதுல சேர்க்கப்பட்டு அதன் மூலம் இந்த வெடி விபத்து ஏற்பட்டுச்சா அப்படிங்கறதுலயும் போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்பு, அதாவது இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்களுடைய உயிரிழப்பு ஏற்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரும் அங்க இருக்கிற மருத்துவரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இனி எந்த உயிரும் போகக்கூடாதுங்கிறதுல சிகிச்சை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. சம்பவ இடத்தை ஆய்வு செய்த சுரேஷ் கோபி இது குறித்து தெரிவித்தவற்றை பார்க்கலாம். The investigation has just started. The dog squad is into action and also the forensic team. They will collect the samples. Any leftover unburned objects which are dangerous, they will spot it and fix it. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.